பத்ம விருதுகள் பெறும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தத்தமது துறைகளில் தாங்கள் மென்மேலும் உயரங்களை அடைய வேண்டும் என்றும் அவர் வாழ்த்தியுள்ளார். தமிழ் மலையாள திரையுலகில் 1980 மற்றும் 90களில் முன்னணி கதாநாயகியாக வலம் வந்தவர் நடிகை சோபனா. பாக்யராஜுடன் ஜோடி சேர்ந்து இது நம்ம ஆளு, ரஜினியுடன் நடித்த தளபதி பெரிய வெற்றி படங்களாக அமைந்தன. யார் அவன் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறவ? இன்னொருத்தன் பாரு, ஓலையை பிடிச்சு உள்ளார பாக்குறான். ஏண்டா, என் புருஷன் இப்ப என் கூட இல்ல, அந்த தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்ல, அவங்கள நான் எட்டி பார்த்தா உங்களுக்கு எப்படா இருக்கும்? பாக்காதீங்க, அசிங்கமாயிடும். அப்படியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். 40 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் இருக்கும் நடிகை சோபனாவுக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தனக்கு பத்மபூஷன் விருதை அறிவித்த ஒன்றிய அரசுக்கும் தனது ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக சோபனா கூறியுள்ளார். மத்திய அரசு எனக்கு பத்மபூஷன் விருது வழங்கி என்ன ஆனர் பண்ணியிருக்காங்க. நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஆல்சோ த கமிட்டி, த டிசைடிங் கமிட்டி, மோஸ்ட்லி என்னோட பேரண்ட்ஸ், என்னோட குரு, இவங்களுக்கெல்லாம் நான் கடமைப்பட்டிருக்கேன். அஃப்கோர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ரசிகாஸ், என்னோட ஃபேன்ஸ், நீங்கள்லாம் எல்லாமே எனக்கு இது வந்திருக்காது. சுமார் 45 ஆண்டுகளாக பறை இசை கலைஞராக பயணித்து வருபவர் மதுரையைச் சேர்ந்த வேலு ஆசான் தனது சமர் இசைக்குழு மூலம் இன்றைய தலைமுறையினருக்கு பறை இசையை கற்றுக் கொடுத்து வருகிறார். தனக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டதை கனவிலும் கூட எதிர்பார்க்கவில்லை என வேலு ஆசான் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். படிக்கலைங்க, பறை தான் என்னோட உயிர் மூச்சு. ஆனால் பறைக்காக நான் உழைத்தேன். இந்த பறை இசை, பறைக்கு கிடைச்ச மரியாதை எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லக்கூடாது, பறைக்கு கிடைச்ச அங்கீகாரம்னு சொல்ல விருது கிடைச்சது எனக்கு கனவு கூட நினைக்கலாம் இந்த மாதிரி விருது கிடைக்குன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த விருது பறைக்கு தான் நான் என்ன நன்றி செய்யப்பேன், கைமாறு செய்யப்பேன்னு தெரியல. சமையல் கலைஞர் ஷெஃப் தாமு வெளியிட்டுள்ள வீடியோவில் தனக்கு கிடைத்துள்ள பத்மஸ்ரீ விருதை வாழ்நாள் சாதனை விருதாக கருதுவதாக கூறியுள்ளார். இது ஒரு பெரிய வாழ்நாள் சாதனையாக நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி அவார்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மேலும் மேலும் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் இன்னும் உழைக்கிறதுக்கு, அந்த மோட்டிவேஷன் கண்டினியூ ஆகும். இந்நிலையில் பத்ம விருதுகளை வென்ற அனைவருக்கும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உங்களது சாதனைகளை கௌரவிப்பதில் இந்தியா பெருமை கொள்வதாக அவர் கூறியுள்ளார். பத்ம விருதுக்கு தேர்வான தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தத்தமது துறைகளில் தாங்கள் மென்மேலும் உயரங்களை அடைய வேண்டும் என்றும் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் வாழ்த்து கூறியுள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் பத்ம விருது பெறுபவர்கள் அவரவர் துறைகளில் மென்மேலும் சாதனை படைத்து தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடித்தர வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, ஒன்றிய இணையமைச்சர் எல். முருகன் உட்பட அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் பத்ம விருது பெறுபவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.